ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 6ஆம் மாதத்தின் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் ஆசீர்வாதங்களும் நிறைவாய் உங்கள் குடும்பத்திலே பெருகுவதாக, வாழ்க்கையின் திட்டங்களிலே பெருகுவதாக, செயல்முறைகளிலே விரிவடைவதாக. கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உங்களோடு தியானிக்கும்படியாக தேவன் எனக்கு அருளின வார்த்தை ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை முன்வைக்கிறேன். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். பிரயோஜனமாய் இருக்கிறவளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. எப்படி முடியுது? நானே, ஐ ஆம். உங்கள் வாழ்க்கையில் முதல்ல ஒரு ஆண்டவர் ஒரு அற்புதமான சொல்கிறாரு. நான் எப்படி இருக்கிறேன்? இந்த 6ஆம் மாதத்தை பார்ப்பேனா அப்படின்னு நினச்சேன், பார்த்துட்டேன். ஐயா, இந்த 6ஆம் மாதத்தில் நான் எப்படி வாழ போகிறேன்? நானே. பாருங்க, நானே. எவ்வளோ அருமையாக ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். யோசித்து பாருங்க. ஆண்டவராகிய கர்த்தர் அன்றைக்கு மோசையை அனுப்பின பொழுது மோசே ரொம்ப கலக்கத்தோடு இருந்தேன். ஆண்டவரே, நீ அனுப்புறேன்னு சொல்லிடு. அங்கே ஏகப்பட்ட ப்ராப்ளம் எகிப்தில். இன்னும் நான் ஒரு ப்ராப்ளம் மேக்கராக போக விரும்பலை. ஆண்டவர் சொன்னார், நான் யார் தெரியுமா? இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவரே, நானே உன்னை அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மாத்திரை உனக்கு சொல்லுகிறார், நான் உன் கூட தான் போய் இருக்கிறேன். உன் வாழ்க்கையை, உன் காரியங்கள் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்த நானே அவனை தப்புவிப்பேன், நானே அவனை விடுவிப்பேன், நீடித்த நாட்களாக அவனை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் சொல்ற, நானே உனக்கு பிரயோஜனமானதை போதிக்கிறேன். நிறைய காரியங்களில் நம்ம செய்யணுமா செய்ய வேண்டாமா, தொடங்கணுமா தொடங்க வேண்டாமா, ஈடுபடணுமா ஈடுபட வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்திருக்கலாம். கர்த்தர் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணினார், அதை செய்து முடிக்க அவருக்கு வல்லமை உண்டு. நானே, மற்றவங்களை நம்பி இல்லை, நானே உனக்கு பிரயோஜனமானதை போதிக்கிறது நானே. அதை முதல்ல ஒண்ணும், எனக்கு எது தேவையோ அதை ஆண்டவர் எனக்கு போதிப்பார். தேவையில்லாத காரியங்கள் அவர் போதிக்க மாட்டார். ஆண்டவர் எனக்கு போதிக்கிற காரியங்கள் நன்மையாகத்தான் இருக்கும். முதல்ல பிரச்சனைக்கு காரணம் என்ன? இந்த கனியை புசிக்க வேண்டான்னு நானே என்று கர்த்தர் சொன்னார். அதை புசிக்காத பாடினாரு. ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டான்? அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அதோட இது நல்லதுன்னு சொல்லி புசிச்சதுனால ஆதாமும் ஏவாளும் வழி விலகி போறாங்க, வேதனைகளை சந்திக்கிறாங்க. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன அவன் புறப்பட்டு போனான். ஆண்டவரே பார்த்தான், நானே உன் கூட இருக்கிறேன், உன்னோடு நான் வருகிற நானே என்று சொன்னவரை அந்த குரலை கேட்டு போனாங்க. ஒரு குறைவில்லாமல் இருந்தான். ஆனால் பிரயோஜனமானதை போதிக்கிற தேவனுடைய வார்த்தைகளை கேளாதபடி தனக்கு விருப்பமான வழியிலே சென்ற லோத்துடைய வாழ்க்கையின்றே ஏற்பட்ட அவல நிலைமைகள் நமக்கு தெரியும். கர்த்தர் நம்மை நடத்துவாரானால் நாம் கடந்து போகிற எல்லா வழிகளிலும் தேவன் நமக்கு கூட இருப்பார். உபாகம் 32ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தும் பொழுது அந்நிய தேவன் அவளோடு இருந்ததில்லை, நானே அவனை நடத்தினேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஒளியான சேற்றிருந்து அவனை கண்டுபிடித்து, ஊழையிடுதல் அவாந்தர வெளியிருந்தவனை கண்டுபிடித்து, நானே அவனை நடத்தேன், அவனே உணர்த்தினேன் என்று சொன்னார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை நடத்த, உங்களை பாதுகாக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் ஒரு திட்டத்தை கொடுத்தால் அந்த இடத்திலே தேவனாலே அற்புதங்களை செய்ய முடியும். அது எவ்வளவு பெரிய ட்ரை லேண்டாக இருந்தானே. அந்த ஈசாக்க அந்த தேசத்துல இருந்து துரத்தி அந்த அமலேக்கு என்ன பண்ண, ஓரமான ஒரு இடத்தை கொண்டு வந்துட்டாங்க. பேசிபார் வனாந்தரத்தில் கொண்டு வந்து கரடு முரடான கல்களை கொண்டு போனாங்க. ஆண்டவர் அவன் நடத்தினபடினால அவன் மறுபடியும் அந்த கரடு முடான ராக்கி லேண்டில் அந்த கல்கள் நிறைந்த அந்த இடத்துல பெற்றான். ரேகபோத் ஒரு பொங்கி வழிகிற அனுபவத்தை அவன் கண்டு கொள்ளுகிறார். அதான் கர்த்தர் நடத்துறது. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்துகிற காரியம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நம்ம இதெல்லாம நினைக்கலாம் இல்லையா? நகவன் நினைச்சான் ஒரு எண்ணெயை போட்டு தடவி பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயான்னு சொல்லி அனுப்புவான்னு பார்த்தா அவன் அங்கே போய் முங்குன்றாரு. பிரயோஜனமானதான். இவன் பிரயோஜனத்தில் அவர் என்ன நினைக்கிறார், அதான் நம்ம வாழ்க்கையில் செய்வாருங்க. நீ சில காரியங்கள் கடந்து போகிற காரியங்க
எனக்கு விருப்பம் இல்லாத இந்த வேலைக்கு நான் போகிறேனே, விருப்பம் இல்லாத காரியத்தை நான் செய்கிறேனே. ஆண்டவர் சொல்றார், எனக்கு உனக்கு அதுதான் பிரயோஜனம், ஆகவே தான் அதை கொடுத்திருக்கிறேன். உனக்கு இந்த வாழ்க்கை தான் பிரயோஜனம், ஆகவே தான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரயோஜனமானதை போய்த்து உன்னை நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். உன் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் கடந்து போவா, என்னென்ன சோர்வுகள் வரும், என்னென்ன பிரச்சனைகள் வரும்படும் என்பது ஆண்டவர் தெரியாதா? யோசித்து பாருங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து அவங்க பாதையை டைவெர்ட் பண்ணி செங்கடல் கொண்டு வந்து யார்? ஆண்டவராகிய கர்த்தர். எல்லாரும் முறுமுறுத்தாங்க, என்னப்பா செங்கடல்ல கொண்டு வந்துட்டீங்க, எங்களுக்கு கல்லறை இல்லைன்னா இந்த இடத்துல கொண்டு வந்தார். ஆனா கர்த்தர் சொன்னாரு, இது கல்லறை உண்டாக்குற ஒரு இடம் அல்ல, இதுவரை கண்டிராத அற்புதங்களை காணுகிற இடம் என்று கர்த்தர் அவனை நடத்தினார். இன்னைக்கு ஒருவேளை இது கல்லறைக்கான இடம், கெட்டு போகிற இடம் நினைக்கிறியா, செத்து போகிற இடம் நினைக்கிறா, இங்கே கர்த்தருடைய அதிசயமான அற்புதத்தை நீ பார்க்க போற. பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தேவன் இன்றைக்கு போதுமானவராய் இருக்கிறார். உன்னதமான கர்த்தர் சொல்கிறார், உனக்கு பிரயோஜனமானதை நான் போதிக்க போகிறேன், நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்த போகிறேன். இந்த புதிய மாதத்தை நம்பிக்கையோடு கூட பிரயோஜனமான காரியத்தை கர்த்தன் வாழ்க்கையை செய்ய போகிறார். நான் என்னென்ன செய்யணும்னு நினைச்சிருக்கிறோம் அந்த காரியங்களை கர்த்தருடைய திட்டம் நிறைவேற போகிற அந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்திலே பிரவேசித்து பாருங்கள். கர்த்தருடைய அற்புதமான நடத்தலை காண்பீர்கள். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமேன், ஆமேன்.